வணக்கம். நான் டாக்டர் அமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி ஒரு சின்ன என்ன நடந்தன்ற ஒரு அப்டேட் வீடியோ ஒன்று உங்களுக்கு தெரியும். நான் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் போய் மன்னார்லேருந்து அன்றாவரம் அன்றாவரத்தால் கொழும்பு போகும்போது பின்னேரம் 6 மணி போல் போலீஸார் என்ன மறைத்து அந்த லைட், அதாவது அம்மத்தருவ கேர்லி என்று சொல்வார்கள் சிங்களத்தில், அந்த லைட் கேர்லி நான் பூட்டியிருக்கிறேன் என்று சொல்லி என்னை மறைத்து, அதுக்கு பிறகு என்னுடைய பார்லிமெண்ட் ஐடென்டி கார்டு கேட்டு பார்லிமெண்ட் ஐடென்டி கார்டு என்னட்ட இல்லை என்று சொல்லி அதுக்கு பிறகு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அதுக்கு பிறகு அந்த வீடியோவை அவர்கள் மீடியாவுக்கு ரிலீஸ் பண்ணி அதுக்கு பிறகு அவர்கள் ஒரு வழக்கு கொண்டு அந்த வழக்கு அன்றாவரத்தில் விழுந்தது. அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் ஜனவரி நடந்தது. இப்போ 20ஆம் தேதி, இப்போ ஜனவரி 30ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணப்பட்டு பெயில் பிணை நிபந்தனையில் இப்போ நான் நிற்கிறேன். இங்கே நிற்கிறேன். இன்றைய தினம் அந்த வழக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. நான் எந்த வீடியோ போடுறேன்னு சொன்னால் இவங்க பேர் இல்லாத பொருளாக எல்லாம் போடுவாங்க. அதோட உண்மையை சொல்லிவிட்டால் சோடி இல்லை என்று பார்த்து நான் போடுறேன். அதாவது அந்த வழக்கு போடப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த வழக்கு சம்பந்தமாக நானும் ஒரு வழக்கு கொண்ட போட்டிருந்தான். பாராளுமன்ற எம்பி அவரால் பாராளுமன்றம் போகும்போது போடுறதை தடை செய்கிறது குற்றம். அதாவது அது ஒரு பெரிய குற்றம், பாரிய குற்றம். பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் ஆக்ட்னு சொல்லி போவதை தடை செய்கிற, யாராவது தடை செஞ்சால் அது பெரிய பாரிய குற்றம். ஸோ அது தொடர்பாக நான் ஒரு இதொண்ட போட்டேன், வழக்கொண்ட போட்டு அங்கே அந்த 12 போலீஸ் உத்தியோகத்தர்களும் கூப்பிடப்பட்டு விசாரிக்கப்பட்டு அங்கே விசாரணை நடந்து கொண்டிருக்குது. அவை எடுத்த வீடியோ தான் மீடியாவுக்கு போயிருக்குது. நான் எடுத்த வீடியோ மீடியாவுக்கு போயில என்னுடைய யூடியூப்பில் தான் 2 நாள் கழித்து நான் போட்டிருந்தேன். நான் அதை அப்போ ஒரு நாள் கழித்து போட்டிருந்தேன். அப்போ அதுக்குரிய அவைய வீடியோ தொடர்பாக அந்த வீடியோ வெளியில் போட்டது தொடர்பாகவும் மற்றது நான் முக்கியமான பிரச்சனை பாராளுமன்றத்துக்கு போய்க்கல என்ன மறைச்சு பாராளுமன்றத்துக்கு போக விடாமல் என்னுடைய டியூட்டியை டிஸ்டர்ப் பண்ணினன்ற இது அங்கே நான் போட்டுக்கிறேன். இங்கே இவர்கள் பி ரிப்போர்ட் போட்டுக்கிறார்கள். ஆனால் சார்ஜ் ஷீட் இன்னும் போடவில்லை. அந்த சார்ஜ் ஷீட் என்ன மாதிரி போட போகிறாள்ன்றது தான் பிரச்சனை. இன்றைய தினம் 28ஆம் தேதி சிங்கள லோயர்களால் தான் எனக்கு தொடர்பாக வாதாடினவர். இன்றைய தினம் அந்த வழக்கு நடந்தது. விடிய 10:30 போல அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் அவர்கள் இன்னும் சார்ஜ் ஷீட் போடவில்லை. அதாவது நான் என்ன குற்றம் செய்திருக்கிறேன் என்று போடவில்லை. ஆகவே அதுக்குரிய டேட் 9ஆம் மாதம் 10ஆம் தேதி மறுபடியும் அந்த டேட் போடப்பட்டிருக்கிறது. அன்றாவரத்தில் பாராளுமன்ற நாட்கள் அல்லாது இன்னொரு நாட்கள் கேட்டு ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் தேர்ட் வீக் பாராளுமன்றம் நடக்கும். அப்போ அது தொடர்பாக கேட்டு இன்றைய தினம் இன்னொரு இதொன்று வழங்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் மாதம் 10ஆம் தேதி அது வழங்கப்பட்டிருக்கிறது. அதோட முக்கியமான விடயம் அதோட சொல்லணும். இன்றைய தினம் நான் போய்க்குள்ள அன்றாவதுபுரத்தில் கணக்க விடயங்கள் என்னோடு அங்கே இருக்கிற சிங்கள மக்கள் கதைச்சது. எல்லாரும் என்ன இவ்வளவு வடிவா ட்ரீட் பண்ண கேட்கல. எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னடா நீங்கள் என்னதான் அரசியல் செய்யறீங்களோ என்னமோ உண்மையை சொல்லிட்டா என்னடா எல்லாமே 100% உண்மையை சொல்றேன்னாண்டா இல்லை. 100% உண்மையை சொல்லி ஒருத்தர் உயிரோட வாழையில இன்றைக்கு என்ன சாப்பிட நீங்க விடிய என்ன செஞ்சீங்கன்னு பேசுனா அதெல்லாம் சொல்லலான்ட்டு. ஆனா பொய் சொல்லக்கூடாதுன்றது என்னுடைய தியரி. அதாவது அதையும் விட சொல்லுற பொய்யால 2 பேர் காப்பாற்றப்பட்ட சந்தோஷம், 4 பேர் பாதிக்கப்படக்கூடாது. எடுக்கிற களவுகளாலையும் பொய்யாலையும் 4 பேர் பாதிக்கப்படக்கூடாது என்றதான் என்னுடைய பிரைமரி கன்சர்ன். உங்களுக்கு தெரியும். ஸோ அது தொடர்பாக அங்கே வந்திருந்த பொதுமக்கள் அண்மைய தினங்களில் பாராளுமன்றத்தில் நான் கதைச்ச கதைகள் தொடர்பாக என்னோட கதைச்சிருந்தவ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சிங்கள மக்கள் உண்மையை கதைக்கைகளை எப்படி ஏற்றுக்கொள்றாரு நினைக்கைகளை உண்மையாவே சரியான சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நான் அதை பற்றி உங்களோட சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எங்க தமிழாக்களை பொறுத்த வரைக்கும் அந்த உண்மையை சொல்லி உண்மையா இருந்துட்டானா அவனை போட்டு அடின்னு அடிக்கிறது. இப்ப நான் உண்மையாகவே சொன்னேன். நான் என்ன நேரடியாகவே என்னுடைய புத்தகத்தில் எனக்கு இப்போ தேர்தலுக்கு காசு தாங்கோ, என்னுடைய தேர்தல் செலவுகளுக்கு காசு தாங்கோ, என்னுடைய வாகனம் ஓடுறதுக்கு காசு தாங்கோ, நான் வேலையை விட்டுட்டேன். ஆகவே வேலையை விட்டு மக்களுக்காண்டு வாங்கியிருக்கிறேன். ஆகவே என்னுடைய செலவுகளுக்கு காசு தாங்க நான் இப்போ வெளிநாட்டு மக்கள்கிட்ட வேண்டி அதில் தான் அவ தந்த கிஃப்டா தந்த காசுகள் நேராகவே சொல்றேன். நான் போய் சொல்ல தேவையில்லை. அதாவது கிஃப்டா தந்த காசுகள்ல தான் என்னுடைய அரசியல் போய்கொண்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியும். சாதாரணமா அரசியல் செய்யறா அரசியல்வாதிகள் கட்சிகளுக்கு கொஞ்சமா காசு சேர்ப்பினோம்.
காசு சேர்த்து அந்த அந்த அரசியல் கட்சிக்கு சேர்க்கிற காசுல தான் எல்லா சித்து விளையாட்டுகளும் நடக்கும். ஆனா நான் நேரடியாவே சொல்லித்தான் நான் அதுல நான் டிக்டாக்ல போய் என்னோட எலெக்ஷனுக்கு காசு, அதை விட நான் ஒன்றும் பிச்சை எடுத்து கொண்டு இருந்து ஓட்டு வந்து சனத்திட்ட வந்து காசு வைக்கல. நான் ஒழுங்கா டாக்டரா படிச்சு ஒரு MBBS படிப்பு படிச்சு எல்லாருமே ஆசைப்படுற ஒரு படிப்பண்டை படிச்சு அது ஒரு ஹாஸ்பிட்டல் டைரக்டரா வர்றது அதுலயும் மேல அதையும் செய்து போட்டு இருக்கைகள்ல தான் மக்களுடைய இந்த பிரச்சனை வந்து நான் ரோட்டுக்கு இறங்கி அரசியலுக்கு போக வேண்டி வந்தது. ஆகவே எனக்கு சாப்பிடுறது, எனக்கு உடுப்பு போடுறது எல்லாமே நான் மக்களுடைய, அதாவது வந்து எங்கள்ட பொதுமக்கள் உண்மை என்னென்றால் எனக்கு தந்த காசுகள்ல பெரும்பாலும் நாங்கள் சொல்ற விஷயம் வந்து டாக்டர் இது உங்களுக்கு தந்த காசு, உங்களுக்கு தந்தது உங்களோட மகனுக்கு தந்தது, நீங்கள் அதை உங்களுக்கு எடுங்க டாக்டர். ஆனால் நான் அதுகளை எடுத்து தான் வழக்குகளுக்கு போட்டிருக்கேன், எல்லாம் செய்திருக்கிறேன். ஆனால் இப்படி உண்மையா இருக்கல கஷ்டமா இருக்கு. உண்மையா சொல்லி வேண்டானே காசு என்று கஷ்டமா, என்ன பேருக்கு அது கஷ்டமா இருக்கு. எனக்கு காலையில் அது, எனக்கு கையில் அது, எனக்கு காய்ச்சல் மஞ்சளா சத்தி வருது. நேற்று தினம் ஒரு ஆள் ஜெர்மனில இருந்து ஒரு ஆள் காய்ச்சல் வயசு போனாங்க சொன்னார். யாரோ ஒரு பொம்பளை பிள்ளை வந்து தன்னோட கதைச்சது என்ன சாமான் தான் வருத்தம் என்று சொல்லி 1000 யூரோ அனுப்பினான். 1000 யூரோ அனுப்பினான். செகண்ட்ல இருந்து போனும் வேலை செய்யல, இதுவும் வேலை செய்யல. அப்படி யாருமே செய்யறது வந்து நான் அப்படி செய்யறே இல்லை. நான் வந்து எலெக்ஷனுக்கு நேரம் தேவையான நொமினேஷன் கட்டேக்க முதல் 6 லட்சம் ரூபா தான் ஓவர் டிராஃப்ட் எடுத்திருந்தேன் சம்பத் பேங்க். அதுக்கு பிறகு திருப்பி ஒரு 10 லட்சம் ரூபா ஓவர் ஆஃப்ட் எடுத்து, அது பிறகு வந்த காசுல தான் இந்த ஓவர் ஆஃப்ட் கட்டினேன். நான் பேங்க்ல லோன் எடுத்து போட்டு ஓவர் ஆஃப்ட் எடுத்து எலெக்ஷனை கட்டி போட்டு நான் என்ன சார் ஆகவே நான் வெரி கீன் ஆன் இட். எஸ், இந்த கண்ணாடி இந்த உழைப்புல வேண்ட கண்ணாடி. ஆகவே நீங்கள் சும்மா குத்தி முறைய தேவையில்லை. இதுதான் என்னுடைய அரசியல். இதுல எந்த பொய்யும் இல்லை, எந்த உண்மையும் இல்லை, எந்த பொய்யும் இல்லை. இதுல ஒன்று மறைக்கிறதுக்கும் இல்லை, ஒழிக்கிறதுக்கும் இல்லை. இப்போ சில லோயர்ஸ் மேலே வந்து கேட்பினோம் சில அமௌண்ட்டுகள். அப்போ நான் சொல்லுவேன் அண்ணா எனக்கு ஏற்கனவே அவ்வளோ வழக்கு இருக்கு, சனம் எந்த நேரம் காசு வராது. எலெக்ஷன் நேரம் தர காசு இல்லை, மிச்சம் பிடிக்கிற காசு இல்லை, இந்த வழக்குகளுக்கு போய் கொண்டு இருக்கு. என்னோட காசு இல்லை, இவ்வளோதான் தெரியுமெண்டே அவையாவே ஏற்றுக்கணும். ஓகே இருக்கிறது தாங்க, பிரச்சனை இல்லை என்று சொல்லி தட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் தேம். அது வந்து உண்மையாவே சரியான சந்தோஷமா இருக்கு. இன்றைய தினம் அன்றாவர லோயர் வந்து நீங்க என்னன்னா பரவாயில்ல டாக்டர் பார்த்து போடுங்க, உங்கள்ட்ட இருக்கிற ஆசை போடுங்க என்று சொல்லி ஐ வாஸ் வெரி ஹாப்பி. சந்தோஷமா இருந்தது. என்றால் அவ்வளோ கொண்டு வா. ஆனால் அந்த அண்மையில பார்த்தீங்கன்னா அந்த அவர் ஃபர்ஸ்டா என்ன இது எடுக்கிற பெயில் எடுக்கிறதுக்காண்டி வந்து 100,000 வேண்டது என்றால் அன்றைய தினம் ஒரு MBக்கு பெயில் எடுக்கிற கோஸ்ட் அது. இதை நின்று ஹாஸ்பிட்டலுக்கு பின்னால வந்து திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எனக்கு செய்கிறாங்களான்னு பார்த்து பின்னால என்ன கொண்டு போற வாகனத்துக்கு பின்னாலே வந்து ஒரு தமிழ் லோயர் அப்படி செய்வினமான்னு கேட்டா கேள்விக்குறி. அவே சும்மா குத்தி முறியக்கூடாது. நான் உண்மையாகவே சொல்றேன். அந்த வழக்கு பின்னு போய் கொண்டிருக்கு. 9ஆம் மாதம் 10ஆம் தேதி போடப்பட்டிருக்கு. வழக்கல் பின்னு போய் கொண்டிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வழக்கில் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அந்த போலீஸ் உத்தியோகத்தரோடையும் காய்ச்சினேன். அப்போ நான் உங்களோட பிள்ளையா கோவப்பட்டு ஒன்றுமே அங்க வந்து அங்க பாராளுமன்றத்துக்கு வந்த நேரம் காய்ச்சினேன். அது இந்த முதலுக்கு தண்ணீர்ல தானே பெலம், அது அங்கே எனக்கு பெலம். ஆனா நான் ஐ வாஸ் வெரி ஹம்பிள். போய் வடிவா காய்ச்சினேன். அப்போ நீங்கள் என்ன தெரியாம ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியும் நீங்கள் இப்படி செய்துட்டீங்க, உங்களுக்கு விருப்பமான அந்த வழக்கு எடுத்து விடுங்க, தான் நாங்களும் அந்த வழக்கு எடுத்து விடணும் அப்படின்னா நீங்க இதையும் எடுத்து விடுங்கன்னு சொல்லி ஒரு நெகோசியேஷனுக்கு தான் போறதுக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே இல்லாட்டி இந்த வழக்கு போகும். எனக்கு இங்க டிராபிக்ல லைட் போட்டு போனது காசு காட்ட வேண்டி வரும். அவே ஃபீனைல் கோட் 190 செக்ஷன்ல பாராளுமன்ற ஒரு சிறப்புரிமை மீறலை அவே அங்கே ஃபேஸ் பண்ணுவேன். அவ்வளவுதான், சிம்பிள் அஸ் தட். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. என்னென்றால் ஆனால் அங்கே போயிருக்கேக்க டாக்டர் சொல்லி எல்லாரும் வந்து முதுகுல தட்டிக்காக கேட்கல. ஆனால் நான் அவங்கள்ட்ட சொல்றேன், நான் ஒரு எங்களுடைய தலைவற்ற போராளிகளுக்கும் ஆதரவான ஆளுண்டு. பட் அவங்க சந்தோஷமா என்னோட காய்க்கிறாங்க என்னன்னா தே ஆர் வெரி அவேயா. நான் போய் சொல்ல மாட்டேன். எதுக்கு போய் சொல்லி சிங்கள மக்களுக்கு கொண்ட சொல்லணும், தமிழ் மக்களுக்கு கொண்ட சொல்லணும். இவ்வளவு காலங்காலமா இந்த அரசியல்வாதிகள் இதுதான் செய்ய வேண்டிய. பார்லிமெண்ட்ல வந்து கதைக்கிறது உண்டு, ஊர்களில் போய் கேட்கணும். சாணக்கிய நேர பார்லிமெண்ட்ல வந்து அங்க இருக்கிற எம்பிமாரோட கதைக்கிற உண்டு. ஒரு எம்பிமாரோட போய் நைஸா டீல் அடிக்கிறது. ஆனால் அங்க ஊர்களில் வந்து உங்களுக்கு தெரியுமா பாடம். நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் இந்த அரசியல் இருக்கும் வரைக்கும் நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் பார்லிமெண்ட்ல கதைக்கிறதும் ஒன்றாதான் இருக்கும், வெளியில கதைக்கிறதும் ஒன்றாதான் இருக்கும், எல்லா விடயங்களும் ஒன்றாதான். நான் இப்போ நாளைக்கு டிசிசி மீட்டிங் கிளிநொச்சி இருக்கு, இன்றைக்கு அன்றாதபுரம். நாளைக்கு டிசிசி மீட்டிங் கிளியா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விடயங்கள் ஏதாவது என்னோட கதைக்க வேண்டியிருந்தா வெள்ளனே வாங்க. நான் ஒரு 7:38 வந்துடுவேன். நான் அங்கே கதைக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் இருந்தா கொண்டு தாங்க. நான் அதை வச்சு கதைக்கிறேன். டிசிசி மீட்டிங்ல கணக்கு கேள்வி இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் கேட்டால் குழம்பு வேண்டதால நான் கொஞ்சம் அமைதியா இருப்போம்னு பாக்குறேன். பட் கேள்விகள் கணக்கு இருக்கு. அவர் சந்திரசேகர் அனுமதிச்சா என்னென்னால்
பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு வர கேள்வியில தான் நாங்க கேட்க விட வேணுமே ஒழிய அரசாங்க உத்தியோகத்தர் ஒரு ஜிஏ ஒரு பிரசன்டேஷனை செய்து போட்டு கொண்டு வர அதை வாங்கி கொண்டு பார்த்து போட்டு வடையை சாப்பிட்டு போறதுக்கான நான் கொள்ளுமே வந்து போயிடாது. ஸோ அதை விளங்கி கொள்ளணும். ஒரு டிசிசி மீட்டிங்கை கோஆர்டினேட் பண்ண தெரியணும், அல்லாது தெரிஞ்சவட்ட விடுங்க. எங்களுக்கு இந்த அரசியல் தெரியாது, பட் நாங்கள் தாராளமா மீட்டிங்ஸ் கோஆர்டினேட் பண்ணியிருக்கிறோம், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம், கோஆர்டினேட் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்ரீலங்கன் மட்டர்னல் அண்ட் சைல்ட் நியூட்ரிஷன் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் கோஆர்டினேட் பண்ணது நான். ஸோ எனக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயம் தெரியும். ஐ நோ ஹவு டு ஹேண்டில் திங்ஸ். இப்போ இந்த இந்த எலிஃபென்ட் பாஸ்ல இப்போ நான் போராடி கொண்டிருக்கு, ஆனால் அதை உங்களுக்கு சமாளிக்கலாம் இருக்கு. லெட் மீ ஹேண்டில் தட். ஐ வில் ஃபினிஷ் இட் ஆஃப் நைஸ்லி. நான் அதை வடிவா அதை உங்களுக்கு முடிச்சு தரேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு தான் பிரச்சனை. அதை விட முக்கியமான ஒரு விடயம் ஒன்று உங்களுக்கு சொல்லணும். அடுத்தடுத்த நாளைகளில் பாராளுமன்றத்தில் பார்க்கலாம். என்னடா ஒரு விடயம் ஒன்று மாட்டி இருக்கிறது. சரியா, இன்றைக்கு ஒரு விடயம் ஒன்று மாட்டி இருக்கிறது. ஒரு ஒட்டை ஒன்று மாட்டி இருக்குது, ஒரு ஒட்டை ஷீட் ஒன்று மாட்டி இருக்குது. இது சம்பந்தமா நாங்கள் அடுத்த பாராளுமன்றத்தில் பார்க்கலாம். இந்த என்பிபி என்று சொல்லி கிட்டையிலே என்ன கெஞ்சி கேட்ட வேடி அடிக்காடா நோவுதுண்டு. ஆனால் நான் ஒன்றில் தெளிவாக இருக்கிறேன். நொந்தாலும் பரவாயில்ல, அடிக்கதான் வேணும் என்றால் எவ்வளவு காலம் இதுதான் பொறுமையா நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. எவ்வளோ ஆழத்துக்கு தான் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறது. கிட்ட கேட்ட வேண்டாம், நிப்பாடு நோவுது, பரஸ்பரமாக போவோம்னு சொல்லி நான் சொன்னேன். பரஸ்பரமாக போகிறது வேறு அன்லைக்லின்னு ஒரு விஷயம் கொண்டு மாற்றப்பட்டிருக்கு. என்னென்றால், அன்றாவத்தில் ஒரு வடிவான வீடு ஒன்று இருக்கு. அந்த வீடு இரவுல வாஷ் எடுத்துட்டு போறதுக்கு என்பிபியில் இருக்கிற பெரிய அமைச்சர் ஒருவர் வந்து போவார். ஃபுல் டீட்டெயில் கையில் இருக்கு. ரக்கையில் அடுத்த ஒரு பார்லிமெண்ட்ல வெளியில காய்ச்சா தான், நீங்கள் வெளியில கதைச்ச ஒரு பார்லிமெண்ட் எம்பிக்கு இவர் லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பியிருக்கார். எல்ஓடி யாரு சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஒருவர். ஆனா அன்றாடத்துல ஒரு வீடு ஒன்று வேண்டியிருக்கார். கிட்டத்தட்ட 4,85,00,000 வேண்டி இருக்கிறார். அந்த வீடு எழுதி இருக்கிறது 50 லட்சத்துக்கு. அன்றாடத்துல 50 லட்சத்துல வீடு வேண்டிய வேண்டாம், நான் 51 லட்சம் ரூபாய் தரணும். அது எழுதி கொடுத்ததும் என்பிபின்ற ஒரு எம்பி எழுதி கொடுத்ததும் என்பிபின்னு ஒரு எம்பி வேண்டினது எங்கடா அமைச்சர் ஒரு ஆள். நீங்க சொன்னீங்களேடாப்பா என்பிபி ஊழலை பிடிக்க போது கல்லர் அப்படி பட்ட ஊழல் இருந்தாடா இது கார்ல பின்னுக்கு நாக்கு போட்டு சாங்க. தமிழ் மக்கள் ஒன்று மட்டும் சொல்றேன், எனக்கு இந்த அரசியல் இல்லை. நான் இந்த அரசியல் விட்டு போனா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேப் ஒன்று வருமானு நினைக்கிறேன் நான். ஆனா நான் அதுக்காண்டி விட்டு போறது மிகவும் கவலையோட சொல்றேன். ஊழல்வாதி என்று சொல்லி ஊழலுக்கு எதிரானவர்கள், ஊழலுக்கு எதிரானவர்கள் சொல்லி முழு ஊழலும் செய்கிறார்கள் இந்த என்பிபியில் இருக்கிற என்பி மேல் தான். சும்மா தம்பிராச மாதிரி கத்தையில இந்த ஆதாரத்தோடு தான் எனக்கு ஆதாரம் எடுத்து காட்டினேன் உங்களுக்கு. ஆதாரத்தோடு தான் நான் அதை சொல்றேன். அது சம்பந்தமாக என்ன என்று தொடர்பாக ஆறுதலா பாராளுமன்றத்தில் நீங்க கேட்கலாம். யாராவது தொப்பியை போட்டு கொண்டு எழுப்பினா அதுதான் அதுக்கு சம்பந்தமான ஆக்கள். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.